नमस्ते, वेलकम टू निफ्यूज ऑनलाइन हिंदी अकेडमी. विशारद पूर्वाद पेपर 1 नवीन कहानी कलेश विषय सूची. ஸோ பேஜ் நம்பர் 160. இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது நாதான் தோஸ்த். ஸோ இதோட சாராம்சம் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 162 இருக்குது, எடுத்துக்கோங்க. சரவணா கைடில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வேறு எந்த கைடு இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஸ்டோரி எல்லாத்துலேயுமே ஒன்று தான், குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எந்த கைடு இல்லை புக் ஃபாலோ பண்ணாலும் ஸோ கண்டென்ட் இஸ் சிமிலர். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம சாராம்சம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 162. ஸோ நீங்கள் எந்த ஒரு லெசன் லேர்ன் பண்ணாலுமே அந்த லெசனுடைய ஆத்தர், அதுக்கப்புறம் அந்த லெசனில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கணும். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த ஆத்தர் நேம், கேரக்டர் நேம், அப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து குட்டியாக ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாதான் தோஸ்தனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா பிரேம்சந்த். இந்த டாப்பிக்லேருந்து என்னென்னா, தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்டு, நாதான் அப்படின்னா எதிரி. ஓகே, ஸோ எனிமி, ஃப்ரெண்டு. प्रस्तावना और मुन्नुரை மாதிரி, इंट्रोडक्शन. कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. ஸோ இந்த கஹானியில் வந்து பார்த்திங்கன்னா தத்துவங்கள் அதாவது ஸ்காலர்ஸ், அதாவது பிரேம்சந்தனால் கொண்டு வரப்பட்ட நிறைய தத்துவங்களில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर नादान दोस्त कहानी की आलोचना की जाती है. बहुमान्य அதாவது ரொம்பவும் பகுமானியம் அப்படின்றது என்னென்னா மோஸ்ட் ரெஸ்பெக்டட். ஓகே, தத்துவம் கே ஆதார் பர். ஸோ ரொம்ப சிறந்த ரொம்ப சிறந்த தத்துவங்களை கொண்டு இந்த நாதான் தோஸ்த் அப்படின்ற ஸ்டோரியை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு लेखक परिचय. नादान दोस्त नामक कहानी मुंशी प्रेमचंद जी की कहानी है. ஸோ लेखक அப்படின்னா ஆத்தர். ஸோ நாதான் தோஸ்தனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா मुंशी प्रेमचंद. आपको उपन्यास சாம்ராட் माना जाता है. ஸோ आपको அப்படின்னா இங்கே யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பிரேம்சந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேம்சந்த் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லிட்ரேச்சர்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது ரொம்ப நல்ல லிட்ரேச்சர்ஸ்லாம் எழுதின ஒரு சாம்ராட் அப்படின்னா கிங். ஓகே, ஸோ அதில் வந்து லீடிங்காக இருக்கிறவர் தான் இவர் பிரேம்சந்த். आपने 300 से अधिक कहानियाँ लिखी है. ஸோ அவர்னால் வந்து 300னா என்ன, 300. ஸோ 300க்கும் அதிகமான ஸ்டோரிஸை வந்து அவர் எழுதியிருக்காரு ஹிந்தி லிட்ரேச்சரில். நெக்ஸ்ட் வந்து ஷீர்ஷக் அப்படின்னா என்னென்னா தலைப்பு. ஸோ இந்த கஹானினா இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து இந்த தலைப்பு எந்த அளவுக்கு வந்து எடுப்பாக இருக்கும், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஷீர்ஷக். கேஷவ் चिड़िया के अंडा को सुरक्षित रखना चाहता था. ஆக்சுவலாக இதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கேஷவ். ஓகே, கேஷவுடைய தங்கச்சி வந்து ஷாமா. ஸோ கேஷவ் வந்து சிடியாங்கே அண்டோக்கோ, ஸோ அந்த பேர்ட்ஸினுடைய முட்டைகளை வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். இசி உத்தேஷ்ய சே வஹ் அண்டோக்கோ சூதா பீதா. ஸோ இசி உத்தேஷ்ய, ஸோ இந்த நோக்கத்தினோட அவன் என்ன பண்ணான்னா அந்த முட்டைகளை வந்து எடுத்து தொட்டுட்டான். சூதா மீன்ஸ் டச்சிங்கு. ஸோ அந்த முட்டைகளை வந்து தொட்டு எடுத்துட்டான். உசே மாலும் நஹி தாக்கி சிடியா கந்தே அண்டேக்கோ நஹி சேர்த்தி. ஆக்சுவலாக முட்டை, அதாவது இப்போது பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இது பண்ணிச்சு அப்படின்னா அதோடய எக்ஸை வந்து அதுதான் அதோடய ஹீட்டை கொடுத்து தான் அதில் இருக்க அந்த சிக்கை வந்து கொண்டு வரும். நம்ம அதில் ஒன்ஸ் கை வச்சிட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் அது என்ன பண்ணாது, அது வந்து அடக்காக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியலை. ஸோ நஹி சேர்த்தி அப்படின்னா அது வந்து அடக்காக்கிறது, அது வந்து செய்யாதுன்றது அவனுக்கு தெரியல. இஸ் தரஹ் பலாய் கர்னே ஜாக்கர் சிடியாக்கி புராய் கர்த்தா ஹை. ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா தான் நல்லது செய்கிறோன்னு நினச்சி செய்கிறான், ஆனால் அது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியலை. वह दोस्त भी था नादान भी है. ஸோ वह दोस्त भी है, அவன் ஆக்சுவலாக ஃப்ரெண்டாகவும் இருக்கான், नादान भी है எனிமியாகவும் இருந்திருக்கான். इसलिए नादान दोस्त इस कहानी के लिए उत्तम शीर्षक है. அதனால் நாதான் தோஸ்த் அப்படின்றது இந்த ஸ்டோரிக்கு கரெக்டான தலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கஹானிக்கா சாராம்ஷ. ஆக்சுவலாக இந்த லெசனில் முக்கியமான 2 கேரக்டர் யாருன்னா கேஷவ் அண்டு ஷியாமா. கேஷவ் வந்து அண்ணா, ஷியாமா வந்து தங்கச்சி. 2 பேருமே சின்ன பசங்க தான். இவங்க 2 பேரோட வீட்டில் ஒரு ஜன்னலுக்கு மேலே, ஓகே, ஜன்னலுக்கு மேலே ஸ்லாப் இருக்கும்ல, அந்த ஸ்லாபுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 குருவி வந்து முட்டை போட்டிருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே கேஷவுக்கும் ஷியாமாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையிலேருந்து எப்படி வந்து குஞ்சு பொரித்து அந்த குட்டி குருவிலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஆவலாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து எடுத்து பார்க்கணும், ஒரு நாள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு.
அப்போ வந்து இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முட்டை வந்து எது மேலே இருக்குன்னே தெரியல. அது வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. ஒரு நாள் மதியானம் அவங்க அம்மா வந்து அவங்க 2 பேரையும் வந்து தூங்க வச்சுருவாங்க. தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா தூங்குற வரைக்கும் இவங்க 2 பேரும் தூங்குற மாதிரி நடிப்பாங்க. நடிச்சுட்டு அம்மா தூங்குனதுமே 2 பேரும் எந்திச்சு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து 2 ஸ்டூல் போட்டு அதில் வந்து யார் ஏறி நிற்பா, கீழே வந்து ஷியாமா அதை பிடிச்சிப்பா, மேலே வந்து கேஷவ் ஏறி நிற்பான். ஏறி நின்று அவன் என்ன பண்ணுவான்னா, கீழே வந்து அது ஒரு கிளாத் மாதிரி போட்டு கிளாத் மேலே அந்த முட்டைலாம் வச்சுட்டு, அந்த முட்டைக்கு மேலே வந்து இதுக்கு வந்து நிழல் தேவைப்படுமே, இவ்வளோ வெயில் அடிக்குதே, இதுக்கு ஒரு நிழல் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு மேலே வந்து நிழலுக்காக ஒரு குட்டி ஹேட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அது வந்து அந்த அந்த முட்டைக்கு மேலே வந்து நிழலாக இருக்கிற மாதிரி வச்சுடுவாங்க. ஸோ வச்சுட்டு இவங்க வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த 2 குருவியுமே, அந்த அப்பா குருவி அம்மா குருவி அங்கே வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுமே அது அவங்களுக்குலாம் புதுசாக இருக்கும்ல. ஜென்ரலாகவே வந்து ஒரு பறவையினோட கூடு இருக்குன்னா அது கட்டின மாதிரியான ஒரு ஃபார்மில் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு அது நல்லாயிருக்கும். நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தூரமாக பார்த்துட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து பறந்து போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா காற்றடிச்சதுமே அந்த 3 முட்டையுமே கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ இந்த நேரத்தில் ஆக்சுவலாக இந்த 3 முட்டை கீழே இருந்து உடையிறப்போ இந்த 2 பசங்களும் இங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த செட்டப்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஷியாமா போயிட்டு உள்ளே போய் தூங்கிடுவாங்க 2 பேரும். தூங்கிட்டு திரும்ப ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சி ஷியாமா வெளியே வருவா. சரி நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 3 முட்டையுமே கீழே உடஞ்சிருக்கும். உடனே ஷியாமா என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இப்போ முட்டை உடஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே இருந்த குட்டி குருவியெல்லாம் பறந்து போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் அண்ணாவை எழுப்புவா. ஸோ அண்ணா வரும்போது பின்னாடி அவங்க அம்மாவும் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த கார்னிஸ் மேலே வந்து 3 முட்டை இருந்துச்சு, நாங்கள் வந்து நிழலுக்காக அது க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக கீழே கிளாத்லாம் விரித்து வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா முட்டை விழுந்து பறவை பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா சொல்லுவாள். அம்மாவுக்கு அப்போ தான் புரியும் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, பறவை இன்னும் பிறக்கவே இல்லை, முட்டை உடஞ்சதுனால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பயுமே வந்து நம்ம கை தொட்டு அந்த முட்டையை இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து அதோட அம்மா வந்து அடக்காக்காது அப்படின்னு அப்படின்றதே வந்து அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் தெரிய வரும். அப்போ தான் சொல்லுவாங்க, ஸோ நீங்கள் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கேஷவ் வந்து எப்பயுமே அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இவ்வளோ தான். ஸோ 2 குட்டி பசங்களுடைய ஒரு ஸ்டோரி இது. सो இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். கேஷவ் और श्यामा दोनों भाई बहन थे. ஸோ கேஷவும் ஷியாமா வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கேஷவ் बड़ा था और श्यामा छोटी थी. ஸோ கேஷவ் தான் பெரியவன், ஷியாமா வந்து சின்னவன். उनके घर की कार्निस पर चिड़िया का एक घोंसला था. ஸோ அவங்க வீட்டினுடைய அந்த கார்னிஸ் மேலே, அந்த ஜன்னலினுடைய ஸ்லாபுக்கு மேலே चिड़िया का एक घोंसला அப்படின்னா கூடு, நெஸ்ட். घोंसले में चिड़िया ने अंडे दिए थे. ஸோ அந்த घोंसला, அந்த நெஸ்ட்டில் வந்து அந்த பறவை வந்து முட்டைகள் கொடுத்துருக்கோம். केशव और श्यामा जानना चाहते थे कि चिड़िया के अंडे कैसे होते हैं और अंडों से बच्चे किस तरह निकलते हैं. ஸோ கேஷவுக்கும் ஷியாமாவுக்கும் என்ன जानना चाहते हैं ना, want to know, என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த குருவிங்களோட முட்டையெல்லாம் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி குட்டி குட்டி குருவிலாம் பிறக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கும். इस तरह के सैकड़ों प्रश्न उन बच्चों के दिल में उठते थे. इस तरह के ஸோ இது ரிலேட்டடாக அவங்களுக்கு 100 விதமான கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளே எழுந்துகிட்டே இருந்துச்சான். सैकड़ों प्रश्नன்னா 100 விதமான கேள்விகள். मगर इन प्रश्नों का उत्तर देने वाला कोई नहीं था. मगरना बट ओके. ஆனால் இந்த क्वेश्चंसக்குலாம் ஆன்சர் கொடுக்குறவங்க யாருமே அங்கே இல்லை. उनके पिताजी पढ़ते लिखते थे और माताजी घर के कामों में व्यस्त थी. ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்பயுமே படுத்தி लिखते, எழுதுறதும் படிக்கிறதுமோ அவர் வேலையிலே இருப்பார். மாதாஜி அம்மாவுக்கு வந்து வீட்டு வேலைகளே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. கர்கே காமோமே, ஸோ வீட்டினுடைய வேலைகளை व्यस्तனா பிஸி. ஸோ வீட்டு வேலையில் அம்மா வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. केशव और श्यामा ने चिड़िया के अंडों को सुरक्षित रखना चाहा. ஸோ கேஷவும் ஷியாமாவும் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, அந்த பறவைகளுடைய முட்டையை வந்து சுரக்ஷித்னா சேஃபாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. दोपहर को उनकी अम्मा सो रही थी. दोपहर அப்படின்னா மதியானம் அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. केशव स्टूल पर चढ़कर घोंसले तक
पहुंचा. கேஷவ் வந்து என்ன பண்ணுறான், ஸ்டூல் மேலே ஏறி அந்த கூடு வரைக்கும் அவன் கை ஏற்றுற மாதிரி நின்றுடுறான். घोंसले में 3 अंडे थे. அந்த நெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை இருந்திருக்கு. केशव ने कपड़ों का एक टुकड़ा घोंसले में बिछाया और अंडों को उन पर रख दिया. ஸோ கேஷவ் என்ன பண்ண அப்படின்னா ஒரு துணியை வந்து அந்த கூடுக்கு மேலே ஒரு துணியை வந்து விரிச்சிட்டு அந்த துணிக்கு மேலே அந்த முட்டைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டான். 4 बजे श्यामा ने देखा कि अंडे नीचे गिर पड़े हैं. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருது, அது இங்கே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ கீழே வந்து ஒரு கிளாத் வச்சு அது மேலே முட்டைகளெல்லாம் வச்சுட்டான்றதோட இங்கே ஸ்டோரியை வேறு எதுவும் இங்கே சொல்லலை. 4 बजे அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஷியாமா வந்து பார்க்கும்போது தான் அண்டே நீச்சே கிர் படை அண்டேனா முட்டைகள் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கிறத ஷியாமா வந்து பார்க்குறான். உஸ்னே விஸ்வாஸ் கியா கி பச்சே உட் கயா. அவன் என்ன நினச்சிக்கிட்டா அப்படின்னா முட்டை உடஞ்சதுமே அப்போ இதில் இருக்க அந்த குட்டி குருவிகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டா. கேஷவ் ने आकर देखा और बताया कि अंडे टूट गए हैं. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு கேஷவை கூப்பிட்டு வருவான். ஸோ கேஷவ் வந்து பார்த்தோன்னே தான் அவனுக்கு தெரியும். அவன் சொல்லுவான் ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா முட்டைகள் எல்லாம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு. माँ ने बात जानकर समझाया कि तुम लोगों ने अंडों को छुआ होगा. ஸோ இந்த விஷயம் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. ஜான்கர் அப்படின்னா ஷி கேம் டு நோ. சம்ஜாயாக்கி அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறா. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முட்டைகளை வந்து தொட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சூனைஸே அண்டே கந்தே ஹோ ஜாத்தே ஹே. நம்ம வந்து எப்பயுமே நம்ம சாப்பிட்ற முட்டையை நம்ம டச் பண்ணால் ஓகே. இப்போ ஒரு முட்டை வந்து ஒரு கோழியோ இல்லை குருவியோ அடை காக்குது, அதுலேருந்து ஒரு குட்டி பறவை வரப்போகுது அப்படின் போது அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. அது மாதிரி டச் பண்ணோன்னா அகெயின் அவங்க அம்மா பறவை வந்து அது மேலே உட்காராது. ஸோ சூனேசே நம்ம தொடுறதுனால முட்டை வந்து டர்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சிடியா கந்தே அண்டேக்கோ நஹி சேதி. ஸோ சிடியா பறவைகள் வந்து நம்ம தொட்ட அந்த முட்டைகளை வந்து அது அடக்காக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷவ் கई दिनों तक अपनी गलती पर पछताता रहा. ஸோ கேஷவ் வந்து ஸோ ரொம்ப நாளுக்கு தான் பண்ண மிஸ்டேக்கை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தான். பச்தாத்தா மீன்ஸ் ஃபீலிங் வெல். ஸோ நாட் ஃபீலிங் நாட் ஃபீலிங் வெல், அதாவது ஏன்டா இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதனோட சாராம்சம் முடியுது. இதுதான் கஹானிக்கா சாராம்சம், இதுதான் மெயின் பார்ட் இந்த எஸ்ஸேல. நெக்ஸ்ட் வந்து கதோப்கதன் அப்படின்னா கதையை வந்து எப்படி வந்து நரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. किसी भी कहानी का आगे बढ़ाने के लिए कथोपकथन की सहायता करता है. ஸோ எந்த ஒரு ஸ்டோரியுமே வந்து அதை முன்னெடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதோட கதோப்கதன், அதோட நரேஷன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இஸ் கஹானி மே பச்சே கி ज़्यादा बोलते हैं. இஸ் கஹானி மே ஸோ இந்த கதையில் பசங்களை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. இஸ்லியே கதோப்கதன் சரல் ஹே. அதனால் அதனுடைய இந்த நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. சரல் அப்படின்னா எளிமை. उनके संवाद से ही पता चलता है कि वे क्या करने वाले हैं. उनके संवाद அப்படின்னா டைலாக்ஸ். ஸோ அவங்களோட டைலாக்ஸ்லேருந்து நமக்கு தெரியுது ஸோ என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. दोनों बच्चों का आपसी प्यार, अम्मा जी का डर, सब उनके कथनों से मालूम होता है. ஸோ दोनों बच्चों का आपसी प्याர்னா ஸோ அந்த 2 குழந்தைங்களும் தனக்குள்ளே செலுத்திக்கிற அந்த அன்பாக இருக்கட்டும், அம்மா கிட்ட இருக்க ஒரு டர் அப்படின்னா பயமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு தெரிய வருது. इस तरह इस कहानी का कथोपकथन उत्तम है. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த கதையினுடைய அந்த நரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தம் ஹே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாத்திரச்சித்திரன். ஸோ பாத்திரச்சித்திரன் அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து நம்ம சொல்லியிருக்கிறது. இதில் முக்கியமான கேரக்டர் 2 பேர் தான், கேஷவ் और ஷியாமா. ஸோ கேஷவ் और ஷியாமா दोनों इस कहानी के मुख्य पात्र है. मुख्य पात्र அப்படின்னா முக்கியமான கேரக்டர்ஸ். उनकी अम्मा का पात्र गौन पात्र है. ஸோ அவங்க அம்மாவுடைய பாத்திரம் வந்து செகண்டரி கேரக்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டண்ட் வந்து கேஷவ் ஷியாமா தான். அவங்க அம்மாவோட கேரக்டர் வந்து செகண்டரி கேரக்டர், அதாவது செகண்டரியாக இருக்கிறது. கேஷவ் और ஷியாமா अपनी अम्मा से डरते हैं. ஸோ கேஷவாக இருக்கட்டும், ஷியாமாவாக இருக்கட்டும், ஷியாமா 2 பேருமே அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. अम्मा बच्चों से प्यार करती है मगर उनके सवालों का जवाब देने का कष्ट नहीं उठाती है. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. இன்னொன்று அவங்க அம்மா வந்து ஆனால் அவங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய சில சேலஞ்சிங்கான கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணும் இல்லையா, அதையும் வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக நினைக்காம அவங்க பசங்க கேட்குற சில சேலஞ்சிங்கான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க அம்மா வந்து பதிலும் சொல்கிறாங்க. கேஷவ் படா है और ஷியாமா पर रौब जमाता है. ஸோ கேஷவ் வந்து பெரியவன், और ஷியாமா पर रौब जमाता है அப்படின்னா ஷியாமாவுக்கு வந்து இன்னும் கூடுதலான அட்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. इसलिए ஷியாம்
इसलिए श्याम माँ से सारी सच्चाई कह सुनाई है. ஆக்சுவலாக என்னென்னா அந்த கான்வர்சேஷன் நடக்கும் அண்ணாக்கும் தம்பிக்கும். ஆக்சுவலாக இவன் வந்து முட்டைகளை ஏறி இவன் தான் எல்லாமே பண்ணுவான். அப்போ வந்து தங்கச்சி கேட்பா, எனக்கும் ஏற்றி அந்த ஸ்டூல் மேலே ஏற்றி காட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லிவிடுவான்னா, முடியாது நீ கீழே வேண்டானா அம்மா என்ன தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் ஒரு சண்டை அளவுக்கு போவாங்க. ஆனால் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் கான்வர்சேஷன் இப்படியே போயிட்டே இருக்கும், நீ பண்ணி எனக்கும் காட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன அதனால தான் முட்டை கீழே விழுந்த உடனே இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷியாமா வந்து அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவா, அண்ணா தான் இப்படி செஞ்சார் இப்படிலாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. इसलिए श्याम माँ से सारी सच्चाई कह सुनाती है. इस तरह सबका पात्र चित्रण உத்தம் ढंग से हुआ है. ஸோ ஆக மொத்தம் எல்லாருடைய கேரக்டருமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாஷா சைலி அப்படின்னா லாங்குவேஜினுடைய ஸ்டைலு. इस कहानी की भाषा शैली सरल है. ஸோ இது லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி இருக்குது? இப்போ ஒரு சில லெசன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், டேர்ம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ சரல் ஹேனா வெரி ஈஸி. கஹானி மே முஹாவரே கா பிரயோக் ஹுவா ஹை. ஸோ முஹாவரே இடியம்ஸ் வந்து நிறைய முஹாவரே அப்படின்னா இடியம்ஸ். ஸோ இடியம்ஸ் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இசைசி ஷைலி ரோச்சக் பன் ஜாத்தி ஹே. ரோச்சக் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். இது அங்கங்கே இடியம்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஷைலி ரோச்சக் பன் ஜாத்தி ஹே. ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேஷ்கால். ஆக்சுவலாக தேஷ்கால் அப்படின்னா அந்த ஸ்டோரி ரிலீஸ் ஆன அந்த பீரியடை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த டைம் कथा जिस काल में और जिस देश में घटती है उसके बारे में लेकर कुछ बताता है. ஸோ கதானா இந்த கதை வந்து ஜிஸ் கால்மே எந்த நேரத்தில் அது எந்த பீரியடில் நிகழ்ந்தது, और किस देश में அப்புறம் எந்த நாட்டில் நிகழ்ந்தது, घटती हैனா நிகழ்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்றத நமக்கு சொல்கிறாரு. இசைசே கஹானி ஆசானி சே சமஜ் மே ஆத்தி ஹே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால நமக்கு கதை வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வருதுன்னு சொல்கிறாங்க. चूँकि यह कहानी सामाजिक है और किसी भी काल और देश के लिए सामान्य है. चूँकि அதாவது இது எப்போ எடுத்ததாக இருந்தாலுமே இப்போ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குன்னு இல்லை, நாளைக்கு இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஸோ எப்போ கேட்டாலுமே இந்த கதை வந்து அந்த பீரியடுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா 2 சின்ன குழந்தைங்களை வச்சு எடுத்திருக்க ஒரு கதை. ஸோ எல்லா சொசைட்டல் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. सामान्य है इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है. ஸோ ஆக்சுவலாக அவருக்கு என்னென்னா இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம இதை எடுத்து படித்தாலுமே எல்லா டைமுக்குமே இது பொருந்துற மாதிரி இருக்கும். அதனால் பெருசாக இதை பற்றி அவர் சொல்ல விரும்பல. உத்தேஷ்ய அப்படின்னா நோக்கம், வாட்ஸ் द ऑब्जेक्टिव. बच्चे अपनी अबोधता के कारण कोई अनर्थ कर सकते हैं. அபோதத்தா அப்படின்னா அப்பாவித்தனம். ஓகே, எதுவுமே பசங்க தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஏதோ ஒரு அப்பாவித்தனம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் கோய் அன்அர்த்த கர் சக்தே. ஸோ அதுக்கு அர்த்தமே இருக்காது, ஆனால் அதை செய்வாங்க. इसलिए माता पिता को उनकी जिज्ञासा की पूर्ति करना ज़रूरी है. அதனால தான் அப்பா அம்மாவோடைய ரோலே என்னென்னா பசங்களுடைய க்யூரியாசிட்டி. ஜிஞ்ஞாசா அப்படின்னா க்யூரியாசிட்டி. இதை நிறைய பேர் சின்ன பசங்களாம் ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க, அது என்ன இது என்ன 1000 கேள்வி கேட்பாங்க. ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது அப்பா அம்மாவுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. यह कहानी यही साबित करती है. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து இதை தான் உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டோரி. नेक्स्ट उपसंहार. प्रेमचंद की कहानियों की हर विशेषता इस कहानी में भी पाई जाती है. यह बाल मनोवैज्ञानिक कहानी सचमुच अनुपम है. ஸோ பிரேம்சந்திரனுடைய எல்லா நரேஷன்ஸுமே இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல்ஸ்லாம் இதுலேயும் இருக்க தான் செய்யுது. இன்னொன்று பால் மனோவைஞ்ஞானிக் கஹானி. பால் மனோவைஞ்ஞானிக் அப்படின்னா குழந்தைங்களுடைய அந்த சைக்காலஜி, குழந்தைங்களுடைய உளவியல் பற்றி பேசக்கூடிய ஒரு லெசன் தான் இது. ஸோ திஸ் இஸ் அன்கம்பேரபிள். மற்ற எந்த ஒரு ஸ்டோரி கூடயுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.